திமுகவிடம் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு அதிக சீட்டு கேட்டு வருவதால் இரு கட்சிகளுக்கிடையேயான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இழுபறியில் உள்ளது. காங்கிரஸ் கட்சியின் தமிழக பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் கூறியதாவது: திமுக இன்னும் பேச்சுவார்த்தைக்காக அழைக்கவில்லை. அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தையை நடத்த நாங்கள் காத்திருக்கிறோம். இரு கட்சிகளுக்கிடையே சுமூகமான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த எங்கள் கட்சி தலைவர்களுடன் கனிமொழி தொடர்ந்து பேசி வருகிறார். நாங்கள் எங்களின் எதிர்பார்ப்புகளை அவரிடம் எடுத்துக் கூறியுள்ளோம். அதிகார பகிர்வு குறித்து அண்மையில் எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசினார். உள்ளாட்சி அமைப்புகளில் அதிகாரத்தை பகிர்வதில் திமுக சம்மதம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் எங்களின் முக்கிய நோக்கமே தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதுதான். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தால் யார்தான் வேண்டாம் என்பார்கள்? அரசியலில் எதையும் உங்களால் நிராகரிக்க முடியாது. இது கட்சியின் அடிமட்டத்தில் இருந்து வந்த விருப்பங்கள். எனவே இதனை கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்காமல் இருக்க முடியாது. 40 வயதுக்குட்பட்டவர்கள் மத்தியில் தாவேக்காவுக்கு நல்ல வரவேற்பு உள்ளது. இது கண்டிப்பாக தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும். தாவேக்கா வெளிப்படையாகவே காங்கிரசுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. அவர்கள் எங்களுடன் கூட்டணி வைக்க தயாராக இருக்கிறார்கள். விஜயுடன் பேசுவதை மறுக்கவில்லை என காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் கிரீஷ் சோடங்கர் கூறினார்.